கண்ணகி நகர்னா முன்னாடி உங்களுக்கு என்ன வேணாலும் ஞாபகம் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கார்த்திகா தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். இந்தியாவுக்காக ஏஷியன் கேம்ஸ் போய் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்த கார்த்திகா அவங்களுடைய வீட்டை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே சின்ன ஒரு அறை, அதில் தான் அவங்க 4 பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய கப்ஸ் அண்ட் மெடல்ஸை வைக்கிறது கூட இங்கே போதுமான இடம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வறுமை நிலையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணைநகர்ல எல்லா பசங்களும் செம்மையா படிக்கும். ஆனா 12வது மேல படிக்க முடியாது, வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் வந்துடுது. அதனால 12வதுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதுக்கு போறாங்க. இதுலயும் நம்ம கண்ணகி நகர் பேர் இருந்தா ஊர் சொன்னா வேலை தர மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண் குழந்தைக்கு கல்விதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இருந்தாலும் கல்வி மட்டும் ஒரு பகுதியா வச்சுக்காம நம்மளோட இன்னொரு பகுதி விளையாட்டாகவும் எடுத்துக்கணும் கண்டிப்பா. அப்பதான் ஒரு பெண்ணுக்கு மத்தவங்களை எதிர்க்க ஃபேஸ் பண்ற தைரியம் கொடுக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாக்காக விளையாடணும்ன்றது என்னோட பெரிய கனவு. அதை அடைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட் கொடுக்கும் போதே எங்க கோச் கிட்ட ஜெயிச்சிட்டோம் கோச் அப்படின்னு சொல்லதான் தோணுச்சு. இந்தியான்னு எழுதிருக்கோம், என்னோட நம்பர் 6 கீழே கார்த்திகான்னு எழுதிருக்கோம். இந்தியாக்காக விளையாடுவோம், அதான் என்னோட பெரிய பெரிய கனவே. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எதுவுமே ஃபேஸ் பண்ணல. எல்லாமே எங்க கோச், எங்க பேரண்ட்ஸ், எங்க கூட இருக்க சப்போர்ட்டர்ஸ் அண்ணனுங்க, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்ணகி நகர் எங்க பேரை சொல்லி எங்க டீம் விளையாடுறதுனால நம்ம மக்கள் எல்லாருமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கண்ணகி நகர் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிராண்ட் ஆக்கணும். வணக்கம் கார்த்திகா. வணக்கம். ஏஷியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கீங்க. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்ணகி நகர்ல இருந்து இந்த இந்தியாக்காக விளையாடணும்ன்றது என்னோட பெரிய கனவு. அதை அடைஞ்சிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியா இந்த கண்ணகி நகர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கண்ணகி நகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி ஏற்படுத்தியிருக்கு? என்னென்ன சூழல்கள்லாம் இந்த கண்ணகி நகர்னு உங்களை கை காட்டியிருக்கு? நான் எதையுமே ஃபேஸ் பண்ணல. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எதையுமே ஃபேஸ் பண்ணல. எல்லாமே எங்க கோச், எங்க பேரண்ட்ஸ், எங்க அம்மா அப்பா, எங்க பேரண்ட்ஸ், எங்க அண்ணனுங்க, எங்க கூட இருக்க சப்போர்ட்டர்ஸ் அண்ணனுங்க, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்க கண்ணகி நகர் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த கண்ணகி நகர்னு சொல்றதுனால உங்களுக்கு வெளியில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு? ஆரம்ப கட்டத்துல உங்க கேம்ஸ் எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்பட்டிருக்கு? கண்ணகி நகர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றதுனால கேம்ஸ்க்கு எந்த பிரச்சனை வரல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே மதிக்கிறாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் நிறைய மேட்சஸ் விளையாடுவோம். அதனால அதிகமா யாரும் எங்களை கண்ணகி நகர் டிமோட்டிவேட் பண்ணல. நாங்களுமே கண்ணகி நகர்னு எங்க பேரை சொல்லி எங்க டீம் விளையாடுறதுனால எங்க மக்கள், நம்ம மக்கள் எல்லாருமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப மேட்சுக்கு கூப்பிடுறதுனால கூட ஒரு டீம், இப்ப 2 டீம் கூப்பிடுவாங்களா, இப்ப கண்ணகி நகர் விசஸ் வேற ஒரு டீம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனாலே கண்ணகி நகர் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிராண்ட் ஆக்கணும். அப்படியே அடுத்தடுத்து பிராண்ட் பண்ணணும். உங்க கபடியோட ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி இருந்திருக்கு? என்னவா நீங்க அப்படி விளையாண்ட, எப்படி இதை ஒரு கபடி தான் நம்மளுக்கு ஸ்போர்ட், நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஸ்போர்ட் கபடி தான், இல்லை இதுக்குள்ள போகணுன்ற ஆசை எப்போ வந்தது? அக்காங்கெல்லாம் மெடல் ஜெயிச்சுட்டு வருவாங்க, அதை பார்த்துதான் ஆசை இந்த மாதிரி போய் சேரணும்னு நினைச்சேன். கபடினா என்னன்னு எனக்கு தெரியாது. அதுலயும் இந்தியாக்காக விளையாடுவாங்க அப்படிலாம் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான் போனேன். ஸ்டார்டிங்ல ஃபுல்லா கோச் சொல்லுவாங்க பாசிட்டிவிட்டி, யூனிவர்ஸ், இந்தியா விளையாடணும்னு நம்பணும், நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அப்படியே நான் இப்ப இந்த ஒரு இடத்த அடைஞ்சிட்டேன். இது கபடின்னும் போது அதுவும் ஒரு பெண்ணா நீங்க இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு வெளியில பார்க்கப்பட்டது, இல்ல வெளியில பேசுறவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, அப்படி எந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க? எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை. எங்கள் கோச் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க. நான் ரொம்பவே கூலாக என்னோட கேமில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். கபடின்னும் போதே ரொம்ப ரக்கடான ஒரு ஸ்போர்ட், ரொம்ப அடிப்படும், நிறைய காயங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கும் அடிபட்டிருக்கு. ஆனால் சும்மா ரிஸ்டில் அடிப்படுறது, ஆங்கிள் மடைக்கிறது, அந்த மாதிரிலாம் வரும்போது அம்மா கோச்லாம் நிறைய மெடிக்கல் இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. வீட்டில் ஐஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க, தைலெல்லாம் தைச்சு விடுவாங்க. கோச் ரெஸ்ட் விட்டுருவாரு, ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. மேட்ச்லாம் எல்லா மற்ற பசங்க மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு 3 மேட்ச் அப்படிலாம் ஆடவே மாட்டோம். மாசத்துக்கு ஒரு மேட்ச், அதுவும் செலக்டடான மேட்ச் அது மட்டும் தான் விளையாடுவோம். A கிரேட் மேட்ச் அது மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்.